இங்க நேத்திக்கு வீடியோ. தேங்க்யூ. சார் இன்னைக்கு கலா ஜெயராமன் ஜியோட ஆர்த்தி அண்ட் தியான ஓ ஸ்லோகா பியூட்டிஃபுல். வில் பி சாண்டட் பை அனுஜா ஜி. வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. वाहिने नमो भयं वै श्रवणाय गुर्महे समेघान् कामकामादिवश्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। ॐ गणपति शिव षण्मुगनाद ॐ त्रिगुणाधीदा कृष्णा ॐ त्रिगुणाधीदा ॐ श्रीराम महादेव शम्भो ॐ जय जय जननी ॐ श्री जय 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 शक्ति नारायण नारायण ॐ सत्यनारायण नारायण नारायण ॐ नारायण नारायण ॐ सत्य नारायण नारायण ॐ सत्य नारायण नारायण ॐ जय सद्गुरुदेवा कर्पूर नीराजनं दर्शयामि मन्त्रं समर्पयामि। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्णा सर। ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணா. जय श्री कृष्णा। சொல்லட்டுமா சார்? தியான ஸ்லோகம், சொல்லுங்கம்மா. 4th ஸ்லோகம். சொல்லுங்க. सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. கீதாமிருதம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப கரெக்டா சொன்னாரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நல்லா ஆரம்பிச்சுட்டு அந்த ஆர்த்தியும் ரொம்ப நல்லா இருக்கு. சுஜாதாஜி தான் ரொம்ப இப்ப கவலைப்படுறாங்க, நிறைய பேர் ஆர்த்தி அனுப்புறது இல்லைன்னு. நான் இந்த ஒரு வருஷத்துல கேட்டது ஒண்ணுதான், எல்லாரும் ஆர்த்தி வீடியோ அனுப்புங்கன்னு. அது ரெகுலரா நீங்க அனுப்பிச்சிருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு ஆர்த்தி வச்சுன்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் வகுப்பு, அதுக்கே ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் அனுப்புங்கோ. இது ஒரு பழக்கமாவே ஆயிடும் எல்லாருக்குமே. வீட்டுல டெய்லி ஒரு வாட்டி பகவானை பார்த்துன்னு பூஜை பண்ணிட்டு அதுக்காக ஒரு ஆர்த்தி பண்ணா நமக்கும் வீட்லயும் நல்ல நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். ஸோ அதை பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு வீடியோ எடுத்துன்னு அனுப்பிச்சிட்டேன்னா நம்ம வகுப்புக்கும் நல்ல ஒரு இது வரும். ஏன்னா எப்பொழுதுமே வாரம் ஆரம்பிச்செல்லாம் சுஜாதாஜிக்கு கவலை வந்துடும், இன்னும் 2 வீடியோ தான் இருக்கு, ஒரு வீடியோ தான் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை வராம எவ்வளவு முடியுமோ எப்ப முடியுமோ வீட்டுல டெய்லி நம்ம பூஜை பண்றதுதான் அந்த பூஜையை ஒரு வீடியோ மாதிரி எடுத்துன்னு அனுப்பிச்சேன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். வீட்லயும் நல்ல நல்ல ஒரு வைப்ஸ் கிடைக்கும். அதை ப்ளீஸ் அனுப்புங்கோ. ஸோ இன்னைக்கு 2வது அத்தியாயம் முடிய போறது. 69 ஸ்லோகம் வரைக்கும் நேற்றுக்கு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்களும் புஷ்பிகாவும் சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். 60வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. यततो ह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमाथीनि हरन्ति प्रसभं मनः तानि सर्वाणि संयम्य युक्त आसीत मत्परः वशे हि यस्येन्द्रियाणि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता ध्यायतो विषयान् पुंसः संगस्ते शुपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधो भिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः
स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति रागद्वेष वियुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा प्रसादमधिगच्छति प्रसादे सर्वदुःखानां हानिरस्योपजायते प्रसन्नचेतसो ह्याशु बुद्धिः पर्यवतिष्ठते नास्ति बुद्धिरयुक्तस्य न चायुक्तस्य भावना न चाभावयतः शान्तिरशान्तस्य कुतः सुखम् इन्द्रियाणां हि चरतां यन्मनोनुविधीयते तदस्य हरति प्रज्ञां वायुर्नावमिवाम्भसि तस्माद्यस्य महाबाहो निगृहीतानि सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यस्तस्य प्रतिष्ठिता या निशा सर्वभूतानां तस्यां जागर्ति संयमी यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुनेः எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கான உதாரணம்லாம் சொல்லிட்டு இருக்கார். யாருக்கு இரவோ அவளுக்கு அது பகல் மாதிரி தெரியும், பகல் எல்லாருக்கும் பகல் மாதிரி இருக்கிறத அவளுக்கு இரவு மாதிரி தெரியும். அப்படிதான் சயமி, இப்படிதான் சித்தப்பிரஜமா இருக்கிறவா அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அதை பத்தி விஸ்தாரமா சொல்றாரு. ஆபூரியமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூரியமானம் எல்லா திசையிலும் தண்ணீரில் சூழ்ந்து தண்ணீர்ல முழுசா இருக்கிற அச்சல பிரதிஷ்டம் அசையாமல் அச்சலமா இருக்கிறது சமுத்திரம் கடல் ஆபக நீரு பிரவிஷ்யந்தி நுழையும் யத்வத் போல தத்வத் அவ்வாறு காமா ஆசைகள் எம் அவரில் பிரவிஷ்யந்தி நுழைவது சர்வே எல்லா ச அவர் சாந்திம் சாந்தி ஆப்னோதி அடைவார் ந இல்லை காமகாமி ஆசைகளை ஆசைப்படுபவர். எல்லா திசையிலும் தண்ணீர் கடலில் நுழைந்தும் கடல் அசையாமல் இருக்கிறதோ அதுபோல எல்லா ஆசைகள் நுழைந்தும் அவர் சாந்தி அடைவார். ஆனால் ஆசைகளை ஆசைப்படுபவர் சாந்தி அடைய மாட்டார் பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். விஷ்ணு சந்தல ஆபூரியமாணமச்சல பிரதிஷ்டம் ஆபூரிய பூ நடுவில் எடுத்து அதை இழுத்து சொல்லலாம். ஆபூரிய ரப்பார் கொடுத்து யமான யமான மா நடுவில் எடுத்து ந மச்சல பிரதிஷ்டம் மச்சல பிரதிஷ்ட எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வருதுன்னா மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் சமுத்திர முத்ர மேல ஆகாது மாப பிரவிஷந்தி மாப அது மாபஃப் இல்ல மாப பிரவிஷந்தி யத்வத் ஷந்தி மேல ஆகாது ய மேல ஆகாது யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே தத்வத் காமா தத்வத் மேலாகாத் வத்கா மேலாகாத் மாயம் பிரவிஷந்தி சர்வே யம் பிரவி வருதுனால இம்ம ஜாயினிங் அனாசிக் யம் பிரவிஷந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி சசாந்தி மாப்னோ ஷாமாப்னோ எல்லாமே நடுவில் இழுத்து எடுத்து சொன்னாதான் அந்த லைன் கரெக்டா வரும். சசாந்தி மாப்னோதி ந காம காமி ந காம கா 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 ரெண்டும் நெடுஎழுத்துகள் காமி மீயும் நெடுஎழுத்து
ஆபூரியமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூரியமான, எல்லா இடத்துலயும் தண்ணியா இருக்கிறது. ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம், அச்சலம், கொஞ்சம் கூட சலனம் இல்லாம. சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத், சமுத்திரம், ஆபக நீர் வந்து, பிரவிஷந்தி யத்வத், இப்ப கடல்னா கடலுக்குள்ள நதிகள்லாம் வந்து சேர்ந்து, நதிகள்லாம் அந்த கடலுக்குள்ள நீர் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த கடல் வந்து நிശ്ചலமா இருக்கு. எதெல்லாம் வருதோ வரட்டும், வராட்டாலும் அது அப்படியே அப்படியே இருக்கும். வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அதுவும் நிரம்பி இருக்கு. அதுக்கு வந்து இதுக்கு மேல ஒண்ணும் வேணுங்கிறது இல்லை. வந்தாலும் அதுக்கு ஒண்ணும் வரது பிரச்சனை இருக்காது. வரலையா அதுக்கும் அது இல்லை, அது நிச்சலமா இருக்கு. அத மாதிரி தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி. இதே மாதிரி சிதப்பிரஜனா இருக்கிறவா, சையமத்தோட இருக்கிறவா, இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு வந்து காமங்கள் எல்லா இடத்துலயும் வரும். காமங்கள்ங்கிறது இதுல ஆசைகள்னு இல்லை. காமங்கள்ங்கிறது காமத்தினால வர பொருள்கள். பிரவிஷந்தி சர்வே, எல்லா இடத்துலேருந்தும் பிரவிஷந்தி நுழையும். ஆனாலும் அவளுக்கு சாந்தியா இருக்கும், மனசுல ஒரு சாந்தி இருக்கும். ஏன் அந்த மனசுல ஒரு சாந்தி இருக்குன்னா, ஏன்னா அவருக்கு வந்து இந்த மோட்ச நிலை வந்துருது. பகவானோட லயிச்சுன்னு போயிடுற, பகவான் தான் ஒன்னே ஒண்ணு அப்படின்னு ஒரு திருடத்தோட இருக்கிறதுனால, எப்படி ஒரு கடல்ல எவ்வளவு நீர் வந்தாலும் சரி, நீர் வராட்டாலும் சரி, நிறைஞ்சு இருக்குது. அதுக்கு மேல வந்த நீர் வந்தாலும் அதுக்கு வந்து இன்னொரு சலனமே கிடையாது, நிச்சலமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாந்தியோட காமங்கள்லாம் நுழையத்தையும் அவளுக்கு சாந்தி ஆப்னோத்தி, அவளுக்கு சாந்தி கிடைக்கும். ந காமகாமி, காமகாமி, காமகாமிங்கிறது காமங்களுக்காக திரிஞ்சிருக்கிறவா, காமங்களை பிடிக்கிறவா, ஆசைகள் மேல ஆசை வச்சுருக்கிறவா, அவளுக்கு இந்த சாந்தி கிடைக்காது. ஏன்னா அவளுக்கு வந்து பற்றுதல் எதுக்கு இருக்கு? உணர்வில்லாத ஒரு விஷயத்துக்கு உணர்வுள்ள ஒரு மனிதன் பற்றுதல் வச்சிருந்தா அது நடக்காது. சோ அந்த உணர்வில்லாத பொருள்கள் மேல ஆசை வச்சுருக்கனால அவளுக்கு இந்த சாந்தி ந காமகாமி. ரொம்ப அழகான ஒரு விஷயம்ல சொல்லிட்டு இருக்க. எப்படி ஒரு சமுத்திரம் வந்து நிறைஞ்சு இருக்கும், அதுக்கு வந்து வேற எதுவும் தேவைப்படுறது இல்லையோ, வந்தாலும் சரி வராட்டாலும் தண்ணி பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும், வராமையும் இருக்கும். ஆனா அது எப்படி ஒரு சாந்த நிலையமா இருக்கும். அதே மாதிரிதான் சையமியும் சித்தப்பிரஜமா இருக்கும் ஆளுக்கு. ஆசைகள் பார்த்து அந்த ஆசைக்குலேருந்து வரகள் இந்திரிய பொருட்கள்லாம் காமான் அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா அவருக்கு முழுசா நிறைஞ்சிருக்க, அவளுக்கு வந்து வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா பகவான் மேல லயிச்சுன்னு இருக்கார், பகவான் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடக்குது? எல்லாம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அது பாட்டுக்கு அப்படியே இருப்பார், அவர் சாந்தியோட இருப்பார். இந்த மாதிரி ஒரு சாந்தி வேணும்னா நமக்கு வந்து இந்த மனசு ரொம்ப பக்குவமா இருக்கணும். அப்பதான் பகவான் மேல ஒரே ஒரு குறிக்கோள், பகவான் பார்த்து அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருந்தோம்னா, இப்ப எந்த மாதிரி ஒரு காமங்கள் வந்தாலும் நமக்கு எப்படி ஒரு கடல் வந்து நிச்சலமா இருக்கோ அந்த மாதிரி நம்மளால நிச்சலமா இருந்து சாந்தியோட நம்ம மனசு இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ற. விஹாய காமான் யஸ் சர்வான்
पुमांश्चरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः स शान्तिमधिगच्छति विहाय விட்டு விட்டு விட்டுருது பரவிட்டு காமான் ஆசைகள் யஹ யார் சர்வான் எல்லா புமாம் ஒருவர் சரதி அலைவது நிஸ்பிருஹ ஸ்பிருஹங்கிறது ஒரு ஏக்கம் ஒரு தாகம் நிஸ்பிருஹ ஏக்கம் இல்லாமல் தாகம் இல்லாமல் நிர்மமஹ மமங்கிறது நான் என்னோடது நிர்மமஹங்கிறது என்னுடையது என்ற உணர்வற்ற நிரஹங்காரக அகங்காரம் இல்லாதவன் ஈகோ அப்படிங்கிற தான் தான் அப்படிங்கிற அது இல்லாதவர் ச அவர் சாந்திம் சாந்தி அதிகச்சதி அடைவார் யார் ஒருவர் ஏக்கம் இல்லாமல் என்னுடையது என்ற உணர்வு இல்லாமல் மற்றும் அகங்காரம் இல்லாமல் அலைகிறாரோ அவர் சாந்தி அடைவார் பகவான் சொல்றார் ஒரு க்ஷணா பார்க்கலாம் விஹாய காமான் யஸ் சர்வான் விஹாய விகாய இல்ல விஹாய தொண்டையிலேருந்து வரணும் விஹாய காமான்ய காமா எல்லாமே நெடில் எடுத்து மாமில் ராகாத் கொடுத்து காமான் யஸ் சர்வான் சர்வான் ரஃபார் கொடுத்து புமாங்ஷரதி புமாங் வரணும் ஷ வருதுனால புமாங்ஷரதி நிஸ்பிருஹ நிஸ்பிரு ஸ்பிருஹ அது ஸ்பிருஹ இல்ல ஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஸ் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாமா நிர்மமோ ரஃபார் கொடுத்து நிரஹங்கா ஹங்கா மேல ஆகாத் கூட இங்கன்கா ஜாயிண்ட் ஆகல ஹங்காரஸ் சசாந்தி சசாந்தி ஷா நடுவில் எடுத்து அது மேல ஆகாத் கொடுத்து சசாந்தி மதிகச்சதி மதி அது மதியில மதிகச்ச கச்ச முதல்ல ச அப்புறம் ச கச்சதி முழு ஸ்லோகம் விஹாய காமான் யஸ் சர்வான் புமாंश्चरति நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஸ் ச சாந்தி மதிகச்சதி பகவான் எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த மாதிரி புத்தியுள்ளார் இந்த மாதிரி சித்தப்பிரஜமா இருக்கிறவா சையமா இருக்கவா சமத்துவத்தோட இருக்கவா அவ எப்படி நடப்பார் அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வர கடைசியா இந்த மாதிரி ஒரு பதில் சொல்ற விஹாய காமான்யஸ் சர்வான் உமாம்ச்சரதி நிஸ்பிருஹ காமான் காமான்னா ஆசைகள் ஆசைகள்லாம் விட்டுறணும் நிஸ்பிருஹ நிஸ்பிருஹன்னா அதுக்கான ஆசைகள்லாம் வருது நமக்கு இந்திரியங்கள்ல இருந்து வர பொருட்கள்னால நமக்கு ஆசைகள் வருது நிஸ்பிருஹங்கிறது ஒரு தாகம் இல்லாம இருக்கிறது ஒரு ஏக்கம் இல்லாம இருக்கிறது சோ அவளுக்கு ஒரு காமங்கள் கிடையாது ஆசைகள் கிடையாது அது ஒரு ஏக்கமும் இல்லாம இருக்கா ஏன்னா ஏன் அவளுக்கு அந்த மாதிரி இருக்கு அவளுக்கு பகவான் கிடைச்சிருக்கா பகவான் என்னங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கா அந்த வழியில போயிட்டு இருக்கா சோ அதனால அவளுக்கு காமங்கள் ஆசைகள் ஸ்பிருஹ ஏக்கங்கள் ரெண்டுமே கிடையாது 55வது ஸ்லோகத்திலயும் அதான் சொல்றார் ரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் எப்போது ஒருவர் தன் மனதில் வரும் ஆசைகளில் துறக்கிறாரோ அந்த மாதிரி மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் திறந்தாதான் கர்மயோகம் பண்ண முடியும். ஆனா அந்த கர்மயோகம் பண்ணணும்னாலே இந்த ஆசைகள்லாம்
விட்டுட்டு தான் வரணும். விட்டுட்டு வந்து பண்ணோம்னா, ஏன்னா அந்த கர்மயோகம் பண்ணாதான் நமக்கு வந்து ஸ்திரமான ஒரு புத்தி கிடைக்கும். அதான் ஸ்தித பிரஜ்ஞங்கிறது. ஸ்தித பிரஜ்ஞம் பண்றதுக்கு முதல்ல ஆசைகள் ஓடணும், அதுக்கப்புறம் ஏக்கங்கள் ஓடணும். நிர்மமஹ, நிர்மமஹ, என்னது, என்னோடது, இதெல்லாம் என்னோடது, என்னோட செல்வம், என்னோட உடம்பு, என்னோட குழந்தைகள், என்னோட உற்றார் உறவினர்கள், என்னோடது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் விட்டுறணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளது இல்ல, இதெல்லாம் தேகத்தோட சார்ந்தப்பட்டது. தேகமே, தேகம்தான் நாம் இல்ல, நம்ம தேகத்துக்கும் தனி அப்படிங்கிறது முதல்லயே ஞான யுகத்துல சொல்லிடுற, சாங்கிய யுகத்துல அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டா நிர்மமக அது நமக்கு வந்துடும். அப்புறம் நிரஹங்கார, அங்கார, அகங்காரம் இல்லாம இருக்கும். இதெல்லாம் இந்த உடம்பு நம்மளது இல்ல அதுங்கிறது நிரஹங்காரம். அகங்காரங்கிறது நான் தான் இந்த இந்த உடம்பு, நான்னா நம்மளையே நம்ம வந்து இந்த உடம்புல பாத்துக்கிறது, உடம்போட நம்மள ஒட்டிக்கிறது. தேகி வந்து தேகத்தோட ஆயிடுறது. அப்படி இல்லாம இருக்கிறது நிரஹங்காரம். எதை பார்க்கிறோமோ, யார் பார்வையாளரோ, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். பார்வையாளர் வேற, அவ பார்க்கிற பொருள் வேற. இந்த பார்வையாளரா இருக்கணும், பொருள் வேற அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிடணும்னா, இந்த பார்வையாளர் இருந்து இந்த பொருளோட சேர்ந்து இருக்கிறதுனால்தான் அகங்காரம் வருது. இந்த பொருள் நம்ம இல்ல, நம்ம ஒரு பார்வையாளர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிரஹங்கார. அந்த மாதிரி இருந்தானா தான் நமக்கு சிதப்பிரஜை வரும். சாந்தி மதிகச்சதி. அந்த மாதிரி யார் இருக்காளோ அவளுக்கு சாந்தி கிடைக்கும். சாந்தி மனசுல இல்லையா அப்படின்னு இல்ல, சாந்தியில தான் இருக்கோம் நம்ம. இப்ப நம்ம நிர்மமா ஆயிட்டோம்னா, நிரஹங்காரம் ஆயிட்டோம்னா, நம் தேகம் நம்மளது இல்லை அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற நம்ம ஜீவாத்மா வந்து சாந்தியோட தான் இருக்கு எப்போதுமே. அதுகிட்ட நம்ம பாக்குறது இல்ல. நிர்மம நிரஹங்காரங்கிற ஒரு ஸ்திதி வரைச்சதான் அப்பதான் புரியும் நமக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதான் நம்ம தேகி, இதான் ஜீவாத்மா, இதான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சா அது சாந்தியில தான் இருக்குது. அது எப்பொழுதும் சாந்தியில தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு அழிவு கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த நிலை வர்றதுக்கு தான் வந்தானா சாந்தி மதிகச்சதி, சாந்தி கிடைக்கும். இப்ப 15வது ஸ்லோகத்துல வந்து சாங்கிய யோகம் சொல்லி கொடுத்து சோமிருதத்வாய கல்பத்தே, ஞான யோகம், இந்த ஞான யோகம் புரிஞ்சுதுன்னா சோமிருதத்வாய கல்பத்தே, அமிர்தம், இம்மார்டாலிட்டி, சாகாமை, அது கிடைக்கிறது. அந்த ஜீவாத்மா எது, தேகம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற ஞான யோகம் வச்சு சோமிருதத்வாய கல்பத்தே, அந்த சென்சார் சொல்ற உங்களுக்கு இம்மார்டாலிட்டி கிடைக்கும், அமிர்தம் கிடைக்கும். இங்க என்ன சொல்றதுன்னா சாந்தி மதிகச்சது, கர்மயோகம் பண்ணானா சாந்தி கிடைக்கும். ரெண்டுமே தேவை நமக்கு பகவான்கிட்ட பொறுத்து. ஆனா இந்த 4 விஷயம் சொல்றாரு. முதல்ல ஆசைகளோடனும், காமான், அதுக்கப்புறம் நிஸ்பிருக, அதுக்கான ஏக்கத்தை விடணும், அதுக்கப்புறம் நிர்மமக, தான் தன்னோடது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விடணும், அப்புறம் நிரஹங்கார, தான்ங்கிற விஷயத்த விடணும். இந்த 4 விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நிரஹங்கார தான் ரொம்ப கஷ்டமானது. நிரஹங்காரம் வந்துருச்சுன்னா, தான் அப்படின்னா, நான் இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா,
தன்னது இல்லைங்கிறது தானா வந்துடும். தன்னது இல்லை அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு ஏக்கமே இருக்காது. ஏக்கம் இல்லைன்னா ஆசைகள்னால அது கொண்டுமே வராது. ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது நிரகங்காரம். அகங்காரம் இல்லாம இருக்கு. அதனால்தான் முதல்ல ஆசைகளை விடு அப்படிங்கிற. ஆசைகள் விடுறது ரொம்ப ஈஸியானது. ஆசைகள் ரொம்ப ஸ்தூலமான ஒரு விஷயம். விஹாய காமான்ய சர்வா, அதை விடுங்கிறார். பாக்கியெல்லாம் நீ இரு அப்படிங்கிறார். ஏன்னா அது ஸ்தூலமான ஒரு விஷயம், அதை விடலாம். இந்த ஏக்கம்ங்கிறது சூக்ஷ்மமான விஷயம். தன்னுடையது அப்படிங்கிறது நிர்மமம். மமத்துவம்ங்கிறது அதை விட ஸ்தூலமான விஷயம். அகங்காரங்கிறது அதை விட ஸ்தூலமான ஒரு விஷயம். சோ அதை விடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முதல்ல ஆசையை விட்டோம்னா பாக்கி எல்லாமே அதோட வழியில வந்துடும். நம்மளால ஆயிட முடியும். ஸோ எய்தர் ஞானியா இருந்து நிரங்ககாரமா இருந்துக்கணும், ஞான யோகத்துல வழியா ஆர் கர்மயோகம் பண்ணி ஒரு ஆசை இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தானா நமக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரக்ம நிர்வாணமிருச்சதி. ஏஷா இவ்வாறு, பிராஹ்மி பிரம்மன், பிரம்ம நிலை, ஸ்திதி நிலை, பார்த்த அர்ஜுனன் சொல்றார், ந இல்லை, இனாம் இந்த, பிராப்ய கிடைத்த, பின், விமுஹ்யதி குழப்பத்தில், ஸ்தித்வா நிலைத்து, அஸ்யாம் அதில், அந்த காலே இறக்கும் பொழுது, அபி கூட, பிரம்ம பிரம்ம நிர்வாணம் மோக்ஷ நிலை, ரிச்சதி அடைவார். இவ்வாறு பிரம்ம நிலை கிடைத்த பின் இந்த குழப்பம் இருக்காது. இறக்கும் பொழுது கூட அதில் நிலைத்திருந்தால் அவர் பிரம்ம மோக்ஷ நிலை அடைவார். ஒரு ஷனா பார்க்கலாம். ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த. ஏஷா, அது ஏஷா இல்ல, ஏஷா பிரா, ஷாப்ரா ப ஷா மேல ராகாத் கொடுத்து, ஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த. பிராஹ்மி அண்ட் மீ, பிரா மேல ராகாத் கொடுத்து, பிராஹ்மி ஸ்தி, மீ மேல ராகாத் கொடுத்து, ஸ்திதி பார்த்த. ஸ்திதி, ஸ்திதி இல்ல, ஸ்தி அது. ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. நைனாம், நை அது, நேனாம் இல்ல, நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி. ஸ்தித்வா, ஸ்தி அது திரும்பி, ஸ்தித்வா ஸ்யா, வாஸ்யா வா மேல ராகாத் கொடுத்து, மந்தகாலேபி, மந்த மா மேல ராகாத் கொடுத்து, காலே இழுத்தேன்னா பி ஷார்ட் ஆயிடும். இந்த பீல நிறுத்தாம பிப் பிரஹ்ம, பிப்ர, பி மேல ராகாத் கொடுத்து, பிப் பிரஹ்ம நிர்வாணமிருச்சதி. பிப் பிரஹ்ம நிர்வாண கொடுத்து, மிருச்ச, மிருச்ச அல்ல, மிருச்சதி. ஒரு ஸ்லோகம். ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரக்ம நிர்வாணமிருச்சதி. ஏஷா பிரஹ்மி ஸ்திதி பார்த்த. இதுதான் பிரம்மி, பிரம்மி ஸ்திதி. அதாவது பிரம்மனை அடைஞ்ச ஸ்திதி. நிரகங்காரமா இருந்தானா
தான் நிர்மமமா இருந்தான்னா அப்ப பகவான் அடையிற ஸ்திதிக்கு நம்மளால வந்துடலாம். ஏஷா அப்படிங்களா? ஏஷானா என்ன மாதிரி? இந்த மாதிரி, இவ்வாறு. இவ்வாறுன்னா எந்த மாதிரி? விஹாய காம நிஸ்பிருஹ நிர்மம நிரஹங்கார. இந்த மாதிரி இருந்தானா பிரம்மஸ்திதிய அடையலாம். அர்ஜுனன் கேட்டிருக்கான், இந்த மாதிரி இருக்கணும்னா எப்படி, சிதப்பிரஜனா இருக்கிறதுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் கேக்குறான். அதுக்கு அந்த பதில்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில இந்த மாதிரி இருந்தானா, சிதப்பிரஜனா இருந்தானா பிரம்மஸ்திதியை அடையலாம். நைனாம் பிராப்பிய விமுக்யதி. தான் அப்படிங்கிற ஒரு குழப்பமே இல்லாம இருக்கு. எது நிஜம், எது இல்லை, எது நிஜம் இல்லை, எது பொய் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழப்பம் இல்லாம இருந்த, எது நிஜம், எது எது பொய் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இல்லாம இருந்தோம்னா பகவான் அவரோட பிரம்ம நிலையை நம்மளால அடைய முடியும். ஸ்தித்வாஸ்யாமாந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் நுச்சதி. ஸ்தித்வாஸ்யம் மந்த காலேதி, அந்த காலே, அதாவது நம்ம இறக்கறச்ச கூட இருந்தா, இந்த மாதிரி இருந்தான்னா பிரம்ம நிர்வாணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. 8வது அத்தியாயத்திலும் இதேதான். அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்தியத்ர சம்சயः. கடைசி நேரத்துல கூட என்னை நினைத்து யார் தன் தேகத்தை விடுறாரோ அவர் என் சுபாவத்தை அடைவார் அப்படின்னு 5வது ஸ்லோகம் 8வது அத்தியாயத்துல சொல்றார். அதே மாதிரிதான் இங்கேயும் அப்படிதான் சொல்றார். கடைசி நம் இறக்கறச்ச கூட இந்த ஸ்திதி கொண்டு வந்தேன்னா நீ பிரம்ம நிலையை அடையலாம் அப்படிங்கிறார். முதல்ல ஒரு கதை சொல்லி பரீட்சித் எப்படி சுகாச்சாரிட்ட சொல்றார், எனக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, நான் சாக போறேன்னு. சுகாச்சாரி சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றார், உனக்கு ஒரு வாரம் இருக்க போறேன்னு தெரிகிறதே, எனக்கு அது கூட தெரியாது அப்படிங்கிறார். அதே மாதிரிதான். ஆனா அந்த ஒரு வாரம் இருக்கே, அந்த ஒரு வாரம் போருமே இந்த பிரம்ம நிலையை அடையறதுக்கு அப்படின்னு கூட நினைச்சுன்னு சிரிச்சிருக்கலாம். இந்த எப்பவுமே எந்த சமயத்துல இருந்தாலும் நம்ம இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். புஷ்பிகா சொல்லலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सांख्ययोगो नाम द्वितीयोऽध्यायः। ओम श्रीकृष्णार्पणमस्तु। ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு. அங்க நிறுத்திக்கலாம். உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா எல்லா ஆகாத்தும் சேர்ந்து வந்துடும். சாங்கிய யோகோ, சாங்கிய இங்கு இக்கு ய 3 இருக்கு. சாங்கிய யோகோ நாமத்விதீயோ, நாமத்விதி, நாம மேல ஆகாத் கொடுத்து द्वितीयोऽध्यायः. श्लोकम्। ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सांख्ययोगो नाम द्वितीयोऽध्यायः। ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணா. 5 நிமிஷம் இருக்கு, சோலோ எடுத்துக்கலாம்.